உளவுத்துறை அலுவலர்கள் முதலமைச்சருக்கு வழங்கும் தகவல்களை தாவேக்கவின் 3 அதிகார மையம் முன்பே பார்த்து விடுவதாக குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், புதிய அமைச்சர்கள் தங்கள் தகுதியை வளர்த்துக் கொள்ளாமல் அடாவடியில் ஈடுபடுவதாக கடிந்துரைத்துள்ளார். நம் முதல்வர் விஜய் அவர்களின் பார்வைக்கு தினந்தோறும் போக வேண்டிய உளவுத்துறை அறிக்கை முதல்வர் விஜய் அவர்களுக்கு போவதற்கு முன்பாகவே 3 அதிகார மையங்களுக்கு உளவுத்துறை அறிக்கை செல்வதாக சர்ப்ரைஸ் செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. முதல்வர் பார்த்த பிறகுதான் அந்த செய்தி விவாதிக்கப்பட வேண்டும் என்கிற நிலையில 3 அதிகார மையங்கள் உளவுத்துறை அதிகாரியிடத்திலே உளவுத்துறை அறிக்கை குறித்து விவரங்களை கேட்பது உளவுத்துறை அதிகாரிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சரி, முதலமைச்சர் தான் இப்படி என்றால் அமைச்சர்கள் அனுபவம் இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட விரைவிலே தங்கள் பண்புகளை வளர்த்துக் கொள்வார்கள் என்று இந்த நாட்டு மக்கள் நம்பினார்கள். ஏன் முதலமைச்சர் விஜய் அவர்களும் நம்பினார்கள். ஆனால் அமைச்சர்கள் தகுதியை வளர்த்துக் கொள்ளாமல் அடாவடியிலே ஈடுபட்டு வருவது மக்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துவதோடு சர்ப்ரைஸ் கவர்னன்ஸின் சர்ப்ரைஸ் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.